ஸோ ஹலோ எவ்ரி ஒன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜோயா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டார். என்னென்னா கைஸ், நேற்று கொஞ்சம் ஒர்க் ரிலேட்டடாக கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். ஸோ ஃபுல்லாக அசட் போட்டு வந்தாலும் சம் ஃபியூஸ் ஏதோ போயிடுச்சு போல். நீங்களே பாருங்கள், இங்கே எரியுதா அங்கே எரியுதா. பட் பார்த்தா இந்த ஒருத்த மட்டும் ஒரு இண்டிகேட்டர் மட்டும் ஒர்க் ஆகல. சரி, அதுதான் இன்றைக்கி டப்புன்னு போய் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா இண்டிகேட்டர் இல்லாமல் நம்ம எதுவுமே ரைட் பண்ண முடியாது. ஏன்னா இண்டிகேட்டர் தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட்டு. நம்ம எங்கே ரைட் திரும்புறனாலாம் டப்புன்னு கொண்டு வந்து அப்படியே சொருகுறானுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரி ஓகே நீங்கள் மாற்றலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எப்போயுமே நம்ம பைக் பண்ணுற பைக்கர்ஸ் காட்டுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பைக் பண்ணுவேன். ஸோ மேபி R15 V4 யூஸர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மேபி அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ரேட்டும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிக்கலாம். ஓகே கேஸ், ஹோப்ஃபுல்லி எல்லோரும் நல்லா போய் நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ்க்கெலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. தேங்க்யூ. இப்போ தான் கைஸ் எந்திரிச்சேன். நைட்டு கோயம்புத்தூர் போயிட்டு வந்து சரியான டயர்டு. அப்புறம் இப்போ தான் எந்திரிச்சேன். நான் காஃபி கூட குடிக்கல. அப்படியே லைட்டாக குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புனா கரெக்டாக இருக்கும். காலையாலும் வெயில் பயங்கரமாக இருக்குது. சாயந்தரம்னா மழை பயங்கரமாக பெய்யுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மாற்றி வந்துட்டுருக்கு. வெயிலும் மழையாக கைஸ், நம்ம எதாவது பார்த்துக்கலாம். ரைடெல்லாம் கிளம்பும்போது பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு இதாகிடுச்சு. எனக்கு வேர்த்து போச்சுங்க. வெயில் கூட பிரச்சனை இல்லை கைஸ், ஜாக்கெட் போட்டு நம்ம டப்புன்னு போய்க்கலாம். பட் மழையில் தான் நம்ம நல்லா ஓட்ட முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் அப்படியே குறைச்சிட்டு போய்க்கலாம். ஓகே கேஸ், ஸோ சின்னதாக ஒரு காஃபி பிரேக் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். என்ன கேஸ், நம்ம டேர்னிங் எடுக்கிறதுனா கூட நம்ம இண்டிகேட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கெல்லாம் சிட்டிக்குள்ளே வந்து நம்ம ஓட்டுறதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே பயங்கரமாக இண்டிகேட்டர் இல்லாமல் நம்ம டப்புன்னு திருப்பவும் முடியாது. அது நான் ஹெல்மெட் போட்டு வ்ளாகிங் பண்ணிகிட்டு இருக்கனால அப்படியே சடனாக என்னால் திரும்ப முடியல. அப்படியே உடம்போட தான் திருப்புற மாதிரி இருக்குது. சரி, அதனால தான் ஓகே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணி கிளம்பிட்டேன். சரியான பசி கைஸ், அதான் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். வெயில் வருது, மறுபடியும் மோடமாகுது. வெயில் வருது, மறுபடியும் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இந்த சுட்டுக்கு ஒரு ரெயின் வந்தால் நல்லா தான் இருக்கும். இன்னும் வர மாட்டேங்குது. நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தேன் கைஸ், நான் vlog எடுத்திருப்பேன் ஆக்சுவலி. ஸோ அங்கே வந்து ஃபுல் டிராஃபிக்கு. காந்திபுரம் அந்த பைபாஸ் கிட்ட எடுத்துக்கிட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக் நண்பா. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம vlog பண்ணுறதா இல்லை டிராஃபிக்கை கவர் பண்ணுறதானே தெரியல. கோபுரோவில் அந்த பேட்டரியும் சார்ஜும் முடிஞ்சிச்சு கைஸ். சரி ஓகே, இது செட் ஆகாது அப்படின்ட்டு அங்கே ஒரு சின்ன ஒர்க் ரிலேட்டடாக போனேன். போய் முடிச்சுட்டு அப்புறம் வந்தாச்சு. ஆக்சுவலி எனக்கு ஒரு இண்டிகேட்டர் தான் ப்ராப்ளம். பட் 3 இண்டிகேட்டர் நல்லா தான் இருக்குது. சரி வாங்கினா சிங்கிளாக வாங்கினா ரேட் எச்சா இருக்குது. அதே காம்போவாக வாங்கிட்டால் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். காம்போவை வாங்கிட்டால் கொஞ்சம் இன்னும் பெட்டர் தான்.
யமஹாலே இண்டிகேட்டர் எல்இடியில் கொண்டு வந்துட்டாங்க. பட் என்னென்னா ரேட்டு தான் கைஸ் 1200 1300 சம்திங் வருது 4 இது சேர்த்தியே. சரியான டார்க்கு. இன்னும் ஃபிட்டிங் வந்து நம்மளே பண்ணிடலாம் கைஸ். பேக்கில் வந்து நம்மளே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி நானே தான் ஃபிட்டிங் பண்ணேன், அதனால் பின்னாடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்னென்னா இன்னும் முன்னாடி மாட்டும் போது நம்ம பாடியில் பிரிக்கணும். ஸோ அதுக்கான ப்ராப்பரான இது இல்லை. சரி, வாங்குற மாதிரி இருந்தால் முன்கூட்டியே வந்துட்டு முன்னாடி மட்டும் மாற்றிட்டு பின்னாடி மாற்ற வேணான்னு தோணுது. பார்ப்போம். பின்னாடி நானே மாட்டிடுவேன், ஏன்னா அது தனி ஃபிட்டிங் சார்ஜஸ் நம்ம கொடுக்கணும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க, அதை கழட்டி மாட்டுறது ஒரு மேட்ரு இல்லை. இன்னொன்று சொல்லணும் என்னென்னா கைஸ், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரைடிங் சம்மந்தப்பட்ட இதில் என்னென்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கே வந்து கற்றுக்கிறது நல்லது. டியூப்லெஸ் பஞ்சர் ஓட்டுறதுனாலும் சரி, மினிமம் வந்து ஒரு ஏதாவது பைக்கில் வந்து எதனா ஒரு டேமேஜ் ஆகுது, சம் ரிலேட்டடாக எதனா ஒரு இஷ்யூஸ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நம்மளே மாற்றிட்டு நமக்கே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் தெரியும் தான் பைக் வச்சுருக்கீங்க, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிக ரிலேட்டடாக நம்மளே பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெஸ்ட்டு பெனிஃபிட் தான் சொல்ல வரேன். ஆஹா, ஏபிஎஸ் ஒக்கமுக்கா வர்றோம். எதுக்கு நிப்பாட்டினாருன்னே தெரியலையா பாருங்கள். அப்படியே சைட் எடுப்பானுங்க பாருங்கள். பார்க்குறதே கிடையாது, சைட்லேயும் பார்க்குறதே கிடையாது, பின்னாடி பார்க்குறது கிடையாது. போகலாம், நான் மற்றவனுக்கு இடத்துல பண்ணாமல் போகணும். தூக்கமாக வருது. நான் அவ்வளோதாங்க, பக்கமாக வந்துட்டோம். போயிட்டு
ஸோ மேபி வந்துட்டு என்ன ப்ரோ ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்லாம் கேட்க வேணாம். நம்ம எப்போயுமே இங்கே தான் கைஸ் மாட்டுறது. ரேட்டு வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஸோ நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் ஒரு. ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் ரேட்டும் வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே எல்லாமே பை பண்ணிக்கிறது. இங்கே அரௌண்ட் இன்னொரு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் ரேட் எல்லாமே கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் சரி ஓகே இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வாங்குறது. இது வரைக்கும் வாங்கி எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலை. ஒய்சர்லேருந்து ஹேண்டில் கார்டு வரைக்கும் எல்லாம் நம்ம அவர்கிட்ட தான் பை பண்ணது. ஸோ ஈரோட்டில் மேபி வீடியோஸ் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. நான் ஹெல்மெட்டு மவுண்டிங் எல்லாமே வந்து நான் இங்கே தான் கைஸ் வாங்கினேன். ஸோ கடை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு நேராக எம்டிஎஸ் பேக்கரி தாண்டினோன்னே லெஃப்ட் சைடில் அரௌண்ட் ஒரு 500 மீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ ஓகே கைஸ், ஸோ 2 இண்டிகேட்டர் தான் எடுத்திருக்கோம். ஸோ பேராகவே மாற்றிடலாம் கைஸ். மறுபடியும் வந்து இன்னொன்று போயிடுச்சுனாலும் மறுபடியும் நம்ம அதை மாற்றுற மாதிரி ஆகிடும். அதனால தான் சரி டோட்டலாகவே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்றியாச்சு. டோட்டலாக 4 பேரா 2 பேராக வாங்கிட்டேன். ஒரு இஷ்யூஸ் இல்லை. ஸோ இங்கேயே நமக்கு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருன்ட்டாங்க. நோ இஷ்யூஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கியர் நாப்புன்னு வாங்கியிருக்கு. கியர் நாப்புன்னு போட்டுட்டு நான் கியர் போடும்போது கொஞ்சம் கால் பார்த்திங்கன்னா அந்த இதுக்கிட்ட கொஞ்சம் பயங்கரமாக அப்படி குத்துற மாதிரி இருக்குது. அதனால் கியர் நாப்புக்கு கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் வாங்கிட்டோம். ஓகே கைஸ், அவ்வளோன்னு பேசாமல் நான் ஃபிட்டிங் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு போகும்போது லாக் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக எல்லாம் மாட்டிட்டாங்க. இன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் டிசி நீட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ. சரி, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே கைஸ், நமக்கு தான் ஃபைனலாக கிளம்பியாச்சு. ஸோ நீ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நம்ம வண்டி ஓட்டுறப்ப இன்னும் ரைடிங்க்கு பிரச்சனை இல்லை மோஸ்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம அந்த தெரியுதுங்களா கியரோட இதுக்கு நம்ம இது பண்ணியிருப்போம். டப்புன்னு ஒரு மாதிரி காலில் அமுத்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் கியருக்கு புதுசாக நம்ம ஒரு இது இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்போ சரியான வெயிலுங்க. வெளியே நிற்கவே முடியல கைஸ். சரி நின்று நானும் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் தான் பார்த்தேன், பார்ட்ஸ் பிரிக்கிறது எல்லாமே. ஏன்னா அதை பிரிக்கிறது நல்லது. ஏன்னா சப்போஸ் வந்து ஃபிட்டிங் பண்ணுறப்ப எதனா டேமேஜ் ஆச்சுன்னா கூட நமக்கு அந்த ஒரு வீடியோ வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஓகே தான். பட் நமக்கு கரெக்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெயில்னால எனக்கு சரியாக விளாக் பண்ண முடியல. இப்படி 0 எனர்ஜி ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் நம்ம இண்டிகேட்டர் போட்டு தான் நம்மளால் திரும்ப முடியும். ஸோ அப்படிங்கும்போது வந்து இண்டிகேட்டர் மஸ்ட்டு தேவை. இல்லைன்னா நம்மள தான் கைஸ் இது வந்து ஒரு ஃபார்மேட்டாகவே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது எனக்கு ஒன்று நடந்தது கைஸ். என்னென்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நான் டியோவில் நம்ம சின்ன மாப்பிள்ளை கூட போயிட்டுருந்தேன். நம்ம சின்ன மாப்பிள்ளை கூட வந்து போயிட்டுருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக நான் இண்டிகேட்டர் போட்டேன். ஏன்னா இண்டிகேட்டர் போட்டு இதே இஷ்யூ தான். இண்டிகேட்டர் சவுண்டு வருது, லைட் எரியுது. பட் பின்னாடி லைட் எரியல. முன்னாடி மட்டும் தான் லைட் எரிஞ்சிருக்கு. மோஸ்ட்லி பின்னாடி தானே தேவை.
அப்படிங்கும்போது நான் இண்டிகேட்டர் எரியணும்னு நினச்சேன், பட் வந்து எரியல. அப்புறம் வந்து நான் இண்டிகேட்டர் போட்டு தான் வந்தேன் அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறானுங்க. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா தெரியுது, ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து பின்னாடி தட்டிட்டார். பின்னாடி தட்டி வந்து ஆக்சுவலாக இது ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என்னடா போடலன்னு பார்த்தா இண்டிகேட்டர் நம்மளது ஃபால்ட்டு. சரி ஓகே, தப்பு நம்ம மேலே தான் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படி இப்படின்னு பண்ணி கொஞ்சம் இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ்னால வந்து நம்ம காப்பாற்றிக்கிறது நல்லதுன்ட்டு தான் அது வந்து தப்பிச்சங்க. வேறு எதுவும் இல்லை. 100 ரூபாக்கா. ம். ஓகே, ஒரு டைம் இது ஏன் சிரிக்கிறேன்னா, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 1 ரூபாய்க்கு அடிச்சு 1 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்குன்னு சொல்லிவிட்டு நான் காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே ஒரு டைமு. அதை நினச்சேன் இந்த அக்காவை பார்க்கும்போது. அப்போ இது பண்ணாங்க. அதில் வந்து அந்த அக்கா பேசுகிறதே இல்லை நண்பா. ஓகே, சரி நான் அப்படியே போயிட்டு ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துகிட்டு அவ்வளோதான். வி ரிட்டன் டு ஹோம். ஆக்சுவலி நான் நேற்று போட்ட வீடியோவுக்கு என்ன ப்ரோ CD100 பைக்கில் போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. பர்சனலாகவும் மெசேஜெலாம் நிறைய பேர், என்ன ப்ரோ வண்டி இதாக இருக்குது, எதுவும் இஷ்யூவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. வண்டிக்கெலாம் எதுவும் இஷ்யூ இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக அது ஒரு சின்ன ஒரு கம்பேக் வீடியோ தான். அது எதுக்காக பண்ணேன், எதுக்காக அந்த வண்டி நான் எடுத்துகிட்டு போனாங்கிற வீடியோஸ் எல்லாமே அப் கண்டென்ட்டில் நான் வரும். நான் இந்த வீக்கு நான் நெக்ஸ்ட் வீக்கில் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், எதுக்காக நம்ம அந்த பைக் எடுத்துகிட்டு போனோங்கிறதுக்கான ஒரு சின்ன ரீசன் தெரிஞ்சிருக்கும். மேபி ஸ்டோரி பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் ஃபுல்ஃபில்டாக இன்னும் யாருக்கு தெரியாது நான் எதனால் அந்த பைக் எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லிவிட்டு, ட்ரைவ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் அது அப்கண்டிங் வீடியோஸ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, ஸோ வண்டி ஜோயெல்லாம் நம்மக்கிட்ட தான் நண்பா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த வண்டி ஆக்சுவலி எதுக்காக போனாங்கிறத நான் வீடியோவில் போடுவேன் பாருங்கள். சப்பா இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல கைஸ். இன்னும் வெறும் ஜூஸு டீயை தான் சாப்பிட்ருக்கேன். நீ போய் தான் லஞ்சு தான் சாப்பிட்ணும் போல். மணி ஆச்சு 1 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஜூடியோ கிளம்ப போகிறோம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இல்லையா. அது என்ன கதை ஆயிடுச்சுன்னா, கடைசியில் மழை பெஞ்சிச்சு கைஸ். அதனால தான் நான் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எதுவுமே நான் காட்ட முடியாமல் போயிடுச்சு. கடைசியில் நான் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். என்ன ட்ரெஸ் பர்ச்சேசிங் வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருப்பேன். நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு நான் ட்ரெஸ்ஸே பர்ச்சேஸ் பண்ணேன். பட் அது வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட முடியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா சொதன்னு நிலஞ்சிட்டேங்க. அதனால தான் நான் வீடியோவே சரி எடுக்க முடியல. ஸோ நானும் இனிமேல் டெய்லியும் விலாக்ஸ் எல்லாம் போடணுன்னு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் கைஸ். என்ன பண்ணுறது, சில பல ஒர்க்குனால அதுவும் தள்ளி போயிட்டுருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான், முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ், கோச்சிக்காதீங்க. ஸோ மஸ்ட்டு ஹெல்மெட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆகாத அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நேற்று பார்த்திங்கன்னா குஜராத்தில் சம்திங் ஏர்க்ராஃப்ட் ஆகி ஏரோப்ளைன் பார்த்திங்கன்னா 243 பேசஞ்சர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்கிற மாதிரி ஒருத்தர் தான் அதில் ஒருத்தர் தான் தப்பிச்சிருக்காரு. இதை நான் நியூஸில் பார்த்தேன். ஸோ அதான் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறது என்னென்னா, எதுவுமே நம்ம கையில் இல்லை. என்ன டைமையும் அதுதான் நமக்கும் நடக்கும். அதனால் வந்துட்டு நம்ம கையில் எதுவுமே இல்லை கைஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 வீலரில் போனாலும் சரி, 4 வெஹிக்கிள்ஸ் சம்மந்தப்பட்ட எதில் போனாலும் சரி, ஸோ முடிஞ்ச அளவுக்கு மஸ்ட்டு ஹெல்மெட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம், கொஞ்சம் ரைடிங் கேஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் போட்டுட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை காப்பாற்றிக்கணுன்னா இந்த மாதிரி கேஜஸ்லாம் கண்டிப்பாக நம்ம வியர் பண்ணி தான் ஆகணும். ஆல்சோ எனக்கும் தான் சொல்ல வரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிடென்ட் தப்பிக்க நம்மளால் என்ன முடியுமோ அந்த இதை நம்ம பண்ணிட்டேன்னா நம்ம பாதி % நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை கைஸ், அவ்வளோதான்.
ஸோ சின்னதாக ஒரு டீ குடிச்சிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பலாம். இப்போ பாருங்கள் சுத்தமாக கிளைமேட்டே ஆஃப் ஆகிடுச்சு. தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் போகிறாரு. ஓகே தாங்க, விசிபிள் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தான். இந்த ஒயரிங் ஃபால்ட்டு தான் போல கேஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகே கைஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அட போயிட்டு சரி ஓகே ஒரு ஸ்டோரி போட்டுடலான்னு சொல்லிட்டு என்னன்ட்டு கிளம்புறேங்க. பார்த்தா ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் கையில் கேஷாக தான் கொண்டு வந்தேன். சரி ஓகே அப்படியே பக்கமாக வந்துட்டோம். சரி அப்படியே கையோட ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே டேட்டா வேணும் கைஸ். ஒய்ஃபைலையும் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு, அது இன்றைக்கி தான் கிரியேட் ஆகும். பட் என்ன தான் நம்ம வெளியே வந்தோம்னா இது தேவை. மாடி போய் ஸ்டோரி வைக்கலான்றிருக்கேன், என்னடா டேட்டா வரலான்னு சொல்லிட்டு சிம்மெல்லாம் கழட்டி போட்டு பார்த்துட்ருக்கேன். தண்ணி எதுவும் புதுசா அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக ரீசார்ஜ் முடிஞ்சிச்சுங்க. காமெடி கைஸ். என்ன பண்ணி நமக்கு மொபைல் பிளான்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக நான் ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் வந்துட்டு இப்போயே வந்து பர் மந்த்துக்கு 350 ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னும் போக போக இன்னும் மாதமே 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும் போல். அப்படி தான் இருக்குது நிலமை. வீட்டில் ஒய்ஃபை போட்டிருக்கிறது பேக்கேஜ் கம்மி தான் கைஸ். பட் இருந்தாலும் வந்துட்டு அது நம்ம டிவிக்கும் சிஸ்டமுக்கும் கரெக்டாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நான் அது போட்டேன்னா ஒரு 3 மந்த் பேக்கேஜே ஒரு 700 to 800 முடிஞ்சிடும். பட் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒவ்வொரு மந்த்துக்கு நம்ம 500 நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே கேஷ் அப்படியே ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடும். ஆனால் ரீசார்ஜ் பண்ணோம். ஜியோ 90. ஆமாங்கண்ணா, அந்த 5G பேக் போட்டுருங்க. கேமராங்கண்ணா, இது ரைட் பண்ணிகிட்ருக்கேன், மோட்டோ வ்ளாகிங் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை ட்ராவல் ஃபுல்லாக யூடியூப் சேனல் வச்சுருங்க. ஆமாங்க, ஆனால் அந்த 350 5G பிளான் இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ரீசார்ஜ் பண்ணியாச்சு.
நமக்கா என்னங்க இப்படி வெயில்? ஆக்சுவலாக 10 ரூபா ஏன் ப்ரோ இப்படி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, டீ காஃபி சாப்பிட 500 அதில் கொடுத்தா சேஞ்ச் இல்லைங்கிறாங்க கைஸ். ஸோ அதனால தான் நம்ம அந்த சேஞ்ச் எல்லாமே டீ குடிக்கிறதுக்கும் இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அந்த மொபைல் கடைக்காரனை பார்த்தீங்கன்னா கேமராவை பார்த்து நம்ம கோப்ரோவை பார்த்துட்டு என்னது இது எதுக்கு யூஸ் ரேசிங்க்கா அப்படின்லாம் கேட்டார். நம்ம ரேசிங்லாம் பண்ணுறது கிடையாதுன்னா ஃபுல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ட்ராவல் மட்டும்தான் அப்படின்னு. ஓகே அப்படின்னா அப்போயே அவருக்கு புரியல கைஸ். அப்புறம் நம்ம யூடியூபர்னு சொன்னோன்னே அவருக்கு அனலைஸ் ஆச்சு. குட்டி ஒன்று இருக்குல்ல, அதனால் பார்க்க அது வித்தியாசமாக தெரியறதுனால எல்லாத்துக்கும் இதே தான் கைஸ், வித்தியாசமாக தெரியுது. அடா கொஞ்சம் வெயிட் பண்ணியா, வண்டி வருதுன்னு தெரியுது, அப்படியே வராங்க. பெட்ரோல் ஒரு பாயிண்ட்டுக்கு இருக்குது, எப்படியோ அரௌண்ட் 3 லிட்டர் பெட்ரோல் அது இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த டேர்னிங் திரும்ப இல்லைங்க. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் மஸ்ட்டாக தேவை. ஹெல்மெட்டுங்கிற மாதிரி இண்டிகேட்டர் மஸ்ட்டு தேவை. இப்போ நான் இண்டிகேட்டர் போடாமல் திருப்பி இருந்தோன்னா எவனாவது ஒருத்தன் எதனாலும் சொல்லிட்டு போவானுங்க. எம்மாடி ஓகே கைஸ், அவ்வளோதான் வந்துட்டோம். ஓகே கைஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் புது அப்டேட்டில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சேஃபாக இருங்க, எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு சேஃபாக இருங்க, எல்லோரும் எப்பயும் சொல்லிக்கிறது தான். ஓகே கைஸ், இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ பிரவீன் டிபிஎக்ஸ் vlogs மறக்காமல் சேனல் புதுசாக வந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், ஓகே தான். கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு இந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டும் கீழே இறங்குற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் தூரத்துலேருந்து பார்த்தாக்க தான் கைஸ் தெரிஞ்சுது. ஓகே, இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக எல்லோவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் கொஞ்சம் மிடியில் அந்த ஆரஞ்சு ஃபினிஷிங்கில் எறிகிற மாதிரி இருக்குது கைஸ். பட் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல கைஸ், நமக்கு ஃபிட்டிங் சார்ஜே பார்த்தீங்கன்னா ஒரு 200 தான் ஒரு ப்ரைஸ் போட்டார். நான் வெளியே பார்த்து 400 பண்ணேன் ஃபிட்டிங் மட்டுமே. பட் இது ஓகே தான், நமக்கு ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே பண்ணி கொடுத்துட்டாரு. நம்ம என்ன ஒரு ஜென்ரலாக இன்னொரு சர்வீஸ் மட்டும் பண்ணணும், அது மட்டும் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வண்டிக்கு எது செலவில்லை, நம்ம ரைட் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான். ஸோ ஓகே கைஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான் கைஸ், இன்னும் கூடிய விரைவில் சந்திப்போம். ஓகே பாய்.